சார் ஆனால் எங்கேயாவது ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு 50-50ங்கிற மாதிரி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து விஜய் எந்த கட்சியோட சேர்றாரோ அதுதான் ஆட்சியை பிடிக்குங்கிற நிலை வருவதற்கான சாத்தியங்கள் உண்டா? இல்லைங்க, விஜய் முதல்ல தனியாகவே நிற்க மாட்டார். ஆனால் இது வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இல்லை, அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். பிஜேபி அழுத்தத்தின் காரணமாக அதிமுக கூட்டணிக்கு வந்து சேருவதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா புஷியும் சந்திரசேகரும் பிஜேபியால் விரட்டப்பட்டால் விஜயை கொண்டு வந்து கமலாலயத்தை விற்றுட்டு போயிடுவானுங்க. அதுதான் நடக்கும். வேறு அவருக்கு ஆலோசனை இப்போ புஷியும் கடவுள் சந்திரசேகரன் தான். 2 பேர் எதை சொல்லுகிறார்களோ அதை இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்ருக்காரு. சன்னியாசியாக முதலமைச்சராகிடலாம், ஒப்பனை விரட்டி விட்டுருவோம், அம்மாவை விரட்டி விட்டுரு, பொண்டாட்டி விரட்டி விட்டுரு, பிள்ளை விரட்டி விட்டுரு, யாரையும் சந்திக்காத. பனையூர் வீட்டில் யாரும் இல்லை, இதுவரைக்கும் பதிலே இல்லையே. பனையூர் வீட்டில் குடும்பம் கூப்பிட்டு யாரும் இல்லை, தனி ஒரு மனிதனாக இருக்க. என்ன காரணம்? ஜோசிகாரன் எழுதி கொடுக்குறதான், கடலூர் சந்திரசேகர் எழுதி கொடுப்பதான். பேச கடலூர் சந்திரசேகரையும் முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிடலாம். இதில் அவனையே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கிட்டு போடலாம், புஷியை ஹைவேஸ் மினிஸ்டர் ஆக்கிடலாம். விஜய்யுடைய அரசியல் எதிர்காலம்